வணக்கண்டா புள்ள. வணக்கண்டா புள்ள. இப்பொண்ணு அப்பொண்ணு இடிஞ்சாவே டிப்பானு போடா மூடின ஒரு நான் என்ன பண்றேன்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரமா வீடியோ போடாத எஸ்ஆர் டியூட் சேனல் விட்டு போயிட்டாரு. அப்படிலாம் நடக்காத, கவலைப்படாதீங்க. அண்ட் வெல்கம் டு ஒன் பிளாக் பார்ட் 4 அண்ட் we are back. ஒரு ஹேஷ்டாக் சிம்பிளை போட்டு ஆரம்பிக்கலாம். அந்த கேஜிஎஃப் ஒரு படம் வந்தது இல்ல, என்னடா நான் பேசுனதெல்லாம் வசனமா வந்திருக்கேன், கடைசி என் தம்பி தான் எழுதிருக்கான். என் கூட இருந்தவன் நீங்க பேசுனதானே எழுதிவிட்டேன், நீ யாரா எழுதுன? ஆமா, போடா மூடின ஒரு எடுத்து உடனே ஒரு ட்ரீ ஃபார்முக்கு போயிட்டு எல்லாம் மறுத்து வெட்டி மறுப்பி அதுல நெட்டி வச்சுட்டேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. நான் தான் பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. என்ன நடக்குது? நீ தான் நடக்குற. போன வீடியோல இந்த லெவல முடிக்க முடியலன்னு சரியான கடுப்பாயிடுச்சு. இந்த லெவல முடிக்க முடியலன்னு நான் அந்த வீடியோவை முடிச்சிட்டேன். புலி பசிச்சாலும் புள்ள திங்காதடா. புரியுதா? ஆனா இதுல என்ன ஒண்ணுனா, இன்னமும் இந்த லெவல் நான் முடிக்கல. நின்னு அடிப்பேன். ஆனா ஒரு இதோட தான் இந்த வீடியோ பண்ணலாம்னு வந்துட்டேன். 10 லெவலுமே முடிக்கிறோம். நீ தாண்டா என் வாழ்க்கையிலே சிறந்த நாள். டேய், இப்பதான் நான் சொன்ன இந்த லெவல் முடிக்கிறேன்னு. போடா, ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான். ஏன் ப்ரோ? ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான். ஆண்டவனே நம்ம பக்கம் இருக்கான். ஆக்சுவலி நான் போன வீடியோல நிறைய முடிச்சிட்டேன்னா இது பிளாக் நிறைய ப்ரோக். ஏன்டா இன்னைக்கு என் மைண்ட் இப்படிலாம் யோசிக்குது? நாங்க 100 போடுவோம், 3 போடுவோம். சில சமயம் 2 பேரும் வெறியாச்சுன்னா 1000 தடவை. ஓகே, கலெக்ட் பண்ண லூட்ஸ்ல எடுத்துட்டு போய் ஸ்டோரேஜ் ரூம்ல வச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம லெவல் 9ல இருக்கோம். நாங்க 100 போடுவோம். என்னடா இப்படியே பாத்துனுக்குறான்? பார்ட் 2ல வந்து பார்த்தாங்க அவன். பார்ட் 4 வந்து சின்னமா அப்படியே தான் பாத்துனுக்குறான். ஒருவேளை டிப்ரெஷன்ல இருப்பான்னு நினைக்கிறேன். அடுத்ததான் என்னோட அக்ரிகல்ச்சர் ஃபார்முக்கு போயிட்டு இருந்தேன். பார்த்தா எல்லாமே வளர்ந்துட்டு இருந்துச்சு. எல்லாத்தையும் அறுவடை பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை நட்டு வச்சுட்டேன். இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. கேட்டஸ் ஃபார்ம் நல்லா வளர்ந்துட்டு இருந்துச்சு. எல்லாத்தையுமே அறுவடை பண்ணிக்கிட்டேன். இப்பதாம்மா நல்லா இருக்கு. அடுத்ததா பாத்தீங்கன்னா பம்கின் இன்னும் வளரல. இந்த சைடு பாத்தீங்கன்னா பீட்ரூட் இருக்கு. நான் இப்பதான் இதை குரோத் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். ஒரு சீட்ல ஆரம்பிச்சேன். இப்ப பாருங்க எங்கிட்ட எவ்வளவு இருக்குன்னு. இது மாதிரி தான் வாய்க்கும். நம்ம கிட்ட 1 இருந்தா போதும், அதை வச்சு நம்ம நிறைய உருவாக்கலாம். அடுத்ததான் என்னோட கேரட் ஃபார்ம் அறுவடை பண்ணிட்டு இருந்தேன். அப்படியே நைட் ஆயிடுச்சு, படுத்து தூங்கிட்டேன். மறுநாள் ஏந்து பார்த்தா ஒரு கிரீப்பர் ஓடும் கொய்யால பின்னாடியே தெத்திட்டு வந்தான். சரி லாவா இருந்துச்சு, ஊத்தி எரிச்சலான்னு பார்த்தா மிஸ் ஆயிட்டான். நான் இங்க ஓடுறேன் அங்க ஓடுறேன், ஃபைனலா சாவு அடிச்சிட்டேன். பட் இப்ப நடந்த சண்டையில என்னோட மரம் சில வீட்டுல நிறைய எரிஞ்சு போச்சு. என்ன பண்றது, பெரிய சண்டைல. அப்புறம் ஒரு விஷயத்த மறந்துட்டு ரொம்ப நேரம் ப்ளாக் பண்ணிட்டே இருந்தேன். என்ன விஷயம்? நதிரு அப்படியே ப்ரோக் பண்ணிட்டே இருந்தேன். அப்பதான் ஒருத்த என்ட்ரி கொடுத்தான். ஐயோ இப்ப என்னங்க பண்றது? இவெல்லாம் வருவான்னு சத்தியமா எக்ஸ்பெக்டே பண்ணல. ரைட், இனிமே கொஞ்சம் நம்ம சேஃபா இருந்துக்கணும். ஏன்னா ஓகே, அப்படியே ப்ரோக் பண்ணிட்டே இருந்தேன். இன்னொரு தோத்தம் வந்தான், அவனு வில்லு வச்சு அப்படியே காலி பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் சேஃப்டிக்கு இந்த இடத்துல வச்சுட்டு தான் ஒரு இடம் மாதிரி கட்டிக்கிட்டேன். இனிமே எவன் வச்சாலும் இங்க வந்து ஒழிச்சிக்க வேண்டியதான். இது வரைக்கும் கேஸ் மட்டும் தான் வந்துட்டு இருக்கு, வேற எந்த மூவும் வரல. பார்க்கலாம். நைட் ஆக போகுது நண்பர்களே. எல்லாம் சொல்லவே சந்திரா, உனக்கு அந்த பையனை தெரியுதா? இல்ல தெரியலையே. அப்ப கிட்ட போய் பாரு சந்திரா, தெரியும். ஏய் கிளவி, சாவு வச்சிரும் உன்னை. வெறுப்பேத்திரியா? மைண்ட் பண்ணிட்டே இருந்தா பிளேஸ் ஃபேன் ஆயிட்டான். அச்சி பரவலாம் நினைச்சா அவன் தான் பஞ்சிட்டே இருக்கானே. அண்ட் ஓடி போயிட்டு நான் உருவாக்கின செக்யூரிட்டி பிளேஸ் போய் உட்காந்துக்கினேன். இப்ப வாடா. ஏய் ஃபயர் விடுறாங்க. டே தம்பி, இந்த ஃபயர் என் கமெண்ட் சைஸ்ல விட்டா கூட எரியும், இங்கெல்லாம் விட்டா எரியவே எரியாது. என்ன புரியுதா? சாவு. யாருகிட்ட? நான் அப்படியே மைண்ட் பண்ணிட்டே இருந்தா மறுபடியும் பிளேஸ் பண்ணானா. ஓடி போய் ஒழிச்சுக்கினேன். வில்லத்தை அடிக்கலான்னு பார்த்தா இங்க வந்துட்டான். அப்படியே என் கோடாலி எடுத்து போட்ட ஒண்ணு
நாங்க 100 போடுவோம், 3 போடுவோம். 2 பேரும் வெளியாச்சுன்னா 1000 தடவை இருக்கும். மாதிரி மிஸ் பண்ணிட்டேன்டா. ரைட் தம்பே, என்னடா நீங்களா வந்துட்டீங்க, வேற வேணா அனுப்புங்களாண்டா. இவனை அச்சாலும் பிளேஸ் கிடைக்க மாட்டேங்குது, எதுக்குடா வரீங்களா? உன் உலகத்துக்கே ஒன்று மறுபடியும் அனுப்புறேன், போயிட்டு வா. ஓகே, இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஆப்ஷன் கிடைச்சிருக்கு. ஸோ அதனால ஒரு நதல் போர்ட்டல் உருவாக்கலாம். கரெக்டாக இருக்குப்பா. ஓகே, நதருக்கு வந்துட்டோம். பட் இதெல்லாம் நம்ம அப்புறம் வந்து பார்த்துல, இதெல்லாம் நமக்கு டைம் இல்லை. நான் அடுத்ததான் என்னோட எக்ஸ்பி ஃபார்ம்ல நிறைய ஸ்டோரேஜ் தெரிஞ்சிச்சு, போய் கிளீன் பண்ணிட்டு வரலாம். ஓகே, இப்போ நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, இந்த இடத்துல சுற்றி இந்த பால் வச்சு கவர் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த இடம் தான் நம்மளுக்கு வந்து ஒரு கேபிட்டல் மாதிரி முக்கியமான இடமா இருக்க போகுது. ஏன்னா என்னோட ட்ரேடிங் ஹால் இங்கே தான் கட்ட போகிறேன். அண்ட் என்னோட ஸ்டோரேஜ் ஏரியாவும் இங்கே தான் இருக்குது. அண்ட் என்னோட கிச்சன் இங்கே தான் பில்ட் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு நெதர் போர்ட்டல் இருக்குது. அண்ட் ஃபியூச்சரில் இந்த இடத்துல ஒரு வீடு கட்ட போகிறேன். வால் வந்து என்னோட ஸ்டோரேஜ் ரூம் கவர் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட ஸ்டோரேஜ் ரூம் கொஞ்சம் பெருசாக்கிக்கிறேன். ஏன்னா வந்து லெவல் ஏற ஏற ஸ்டோரேஜ் அதிகமாகிட்டே இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம லெவல் 9ல் இருக்கோம். லெவல் 10க்கு சீக்கிரமாக போயிடும்னு நினைக்கிறேன். அண்ட் இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டைமிங். அண்ட் இதுக்கு நம்மளுக்கு வந்து ஸ்டோரேஜ் கண்டிப்பாக தேவைப்படும். அண்ட் மற்ற பொருட்களை கொஞ்சம் தேவைப்படுற மாதிரி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல க்ளீன் பண்ணிவிட்டு வால் ஃபுல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு நான் பிளாக் ப்ரோக் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துல கொஞ்சம் போயிட்டு க்ளீன் பண்ணணும். ஏன்னா வந்து சில ஸ்டோரேஜ் வந்து நான் அங்கேயும் வச்சுருக்கேன். ஆக்சுவலி அது அங்கே தான் வைக்கணும்னு வைக்கல, கேமோட ஸ்டார்டிங்கில் ஸ்டோரேஜுக்கு வந்து ஒரு இடம் இல்லாததுனால எந்த இடத்துல இடம் கிடைக்குதோ அங்கெல்லாம் வச்சிட்டேன். ஸோ அதனால் நாளாக விட்டோம். இப்போ இதுன்னு எல்லாமே கரெக்டாக பண்ணிவிடுவோம். அண்ட் இன்னொரு விஷயம் ஒன்று சொல்ல வந்துட்டேன். நீங்கள் இன்னும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரே ஒரு ரேட் ஆட்டோமேட்டிக்கல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அது என்ன அடுத்த வீடியோ பண்ண மோட்டிவேஷனாக இருக்கும். ஏன்னா உனக்கு கல்யாணம் ஆச்சா? ஆயிடுச்சு. எனக்கு ஒன்றும் ஆகல. எனக்கு கல்யாணம் ஆகணும் உனக்கு காசு இல்லை. நான் ஏன் ஆசைப்படுறேன்? டே 34 வந்து ஒரு நெதர் ஸ்ட்ரக்சர் கட்டலான்னு வந்திருக்கேன். ஆக்சுவலி வந்து இது எந்த ஒரு ஃபார்மும் கிடையாது. சின்னதாக வந்து ஒரு பாக்ஸ் ஷேப்பில் ஒரு பிக் சைஸாக பண்ணிவிட்டு அது உள்ள வந்து நெதர் வச்சு கவர் பண்ணிவிடுவேன். ஒரு சின்ன நெதர் ஸ்ட்ரக்சர் மாதிரி. அப்புறம் வந்து அது உள்ள என்ன பண்ணலான்னு ஃபியூச்சரில் பிளான் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இங்கே லாவா ஊற்றிட்டு சுற்றி கவர் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு 5 பிளாக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு சோல் சாண்ட் போட்டுக்கலாம். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்கு. இனிமேல் நெதர் ரிலேட்டட் எதுனா மூவ் பண்ண கூட இதில் பிடிச்சி வட்டுக்கலாம். பார்க்கலாம். சிறிது நேரங்கள் கழித்து ஸோ ஃபைனலாக இங்கே இருந்த எல்லா ஸ்டோரேஜை கொண்டு போயிட்டு அங்கே வச்சுட்டேன். அண்ட் இங்கே இருந்த வுட் கிராஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு ஃபுல்லாக ஸ்டோன்ஸ் போட்டு கவர் பண்ணிட்டேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம லெவல் 10 இருக்கோம் மைனிங்கில். இப்போ என் போர்ட்டில் என்னென்னலாம் கிடைக்குமோ அதெல்லாம் இப்போ நம்மளுக்கு கிடைக்க போகுது. பட் அதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் தான் பார்க்க போகிறோம். நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பை பாய்.